2,00,000 மேட்டுண்ணே, நீங்க தானே எப்படியாவது முடிச்சு தரணும். ஏலே ஜோசப், 2 லட்சம் ரூபாய் பணத்துக்கு 5 வருஷமா நீ ஆளுஞ்சும் பார்த்துட்ட கஞ்சும் பார்த்துட்ட. ஆனா பணம் வரல. ஏல சுருக்கு இல்லாம பின்னல சரிண்ணே. உன்னை சோழிய பாருன்னு சொல்லிவிட்டான்ல, நீ ஒன்னும் கவலைப்படாதல. நான் வாங்கி தரல பணத்தை, நிறைய கொடுத்த நம்பிட்டேன்ல. போயிட்டு பாத்துக்கலாம். நன்றிண்ணே. அண்ணே என்ன சொல்லல, எப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்த? காலைல தானே வந்தேன். ஆனா என்னடி ஆனா? உங்களை நம்பி தானே வந்திருக்கேன். என்னல விஷயம்? பொடி வச்சு பேசுத. நீங்க தானே உதவணும். ஆமாண்ணே, நீங்க பார்த்து செய்யுங்கண்ணே. நான் கூட என்னமோ மினிஸ்டர் லெவலுக்கு பிரச்சனையா இருக்கும்ல நினைச்சேன். அவங்க அப்பா மெட்ராஸ்லயே பெரிய ஆளுண்ணே. ஏல அவன் அங்க பெரிய ஆளுல, நாம இங்க சின்ன ஆளா? அவ அப்ப மெட்ராஸ்ல ரவுடியா இருக்கலாம்ல, நாம இங்க பெரிய ஆள் இல்ல. அண்ணே உங்களை பத்தி எனக்கு தெரியும்ண்ணே. இல்ல இங்கெல்லாம் ஒண்ணும் அட்டம் சொல்லிக்க முடியாதுல்ல. நடுகடல்ல கொண்டு போய் வவுந்துரும் தெரியும்ல. நம்ம மக்கள் எல்லாம் சோழி கிடைக்காம தீயா நிக்கானுவ. இங்க உள்ள ஸ்டேஷன் எல்லாம் நம்ம கை கூடல. நீ ஒண்ணும் கவலைப்படாத. 2 நாள் போகட்டும். திருச்செந்தூர் கோயில போய் தாலிய கட்டும். அது அப்புறமா தூத்துக்குடி ஹோட்டல்ல போய் சாராடைய வைக்கிறேன். நல்லா இருங்க, சந்தோஷமா இருக்கணும். நம்ம மகராசன் கோயில திருவிழா நடக்கு. இல்ல முருகா, இல்ல இங்க வாழ கூட்டி போல. செல்விய காணா. செல்வி என்ன செல்வி, அத்தான் நான் பார்த்த சந்தோஷத்துல கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி பேந்த முடிக்கிற. அத்தை எதுவும் திட்டு பிடிச்சா அது ஒண்ணு முஞ்சியா நிக்கிற. அதுக்கிட்ட அத்தான் நான் இருக்கேன்ல. சரி அங்க இடத்த பாக்க. வீடுங்கடா. அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு கேட்டு விடுதாங்க. வீட்டுக்கு பக்கத்துல போக வேண்டாம், வண்டி எங்கே நிறுத்துறேன். கும்பலை பார்த்து அவங்க ஓடிட்டு போறாங்க. எல்லாரும் ஓடி இருக்கல, உங்களை பிடிக்க பாலிஸ் வருது. இருடி உன்னாசி. என்னடி அவசரம்? உனக்கு போலீஸ்காரனை வெட்டால குனிச்சியா? என்னது போலீஸ்காரா? இங்க எதுக்கு வந்தியா? உன் புருஷனுக்கு கல்யாணமா, பந்தி படிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். அண்ணே வா, பாத்துறீங்களா? அங்கதான் இருக்கு. காசி, பசங்கள்லாம் இங்கதான் இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். எதுக்கு நம்ம ஆளுங்களை தெருக்களை சுத்தி தர சொல்லு. என்ன மாமா, பைப்ல தண்ணி வரலையோ? சோப்போட இருக்கிற. ஆமா, மக்களை எல்லாம் அங்க காணோம். சொல்ல மறந்துட்டேன். நம்ம சுடலையோட சேக்காளிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டான்ல, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இவங்க எல்லாம் யாரு? அக்கா வீட்டு சொந்தமா, எல்லுங்கொல்லுமா பாக்குறவ. என்ன அந்த பொண்ணு ரம்யாவோட அப்பா பவானியா? பெரிய ரவுடியாமே. நான் பாக்காத ரவுடியா? நானே ஒரு ரவுடி தான். நாம என்ன இங்க எருமையா மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இங்க வரட்டும், சங்கு எடுத்து போடுறேன். நீங்க என்ன முறைக்கிறீங்க? நான் தான் நீ சொல்ற பவானி. அண்ணாச்சி சிப்ஸ் பாக்கெட் இருக்கா? இருக்குடா. 2 பாக்கெட் தாங்க. கதலி பழம் எவ்வளவு? 1 ரூபா. 1 ரூபாயா? மெட்ராஸ் மாதிரி தானோ? இது வேற வந்து நிக்கா. பஜ்ஜி சூடா இல்லையே. கேட்டியா? இந்த போட்டா கொஞ்சம் எடுங்க. நெத்திலி நீங்களே நிக்க.
என்ன திருத்தணும் முடிக்கா அந்தால பைய சிக்கிட்டானோ சுத்தி போலீஸ்லாம் நிக்கி நெத்திலி காட்டி கொடுத்துறாதுல போடா போ பண்ணாடா பயல அந்த கலாவணி பேர் என்னடா ஐயா சொல்றா சரவணைங்க சொல்றா சரவணைங்க அவன் இல்லடா இன்னொருத்த பேர் என்னடா சொதப்பு சொடல முத்துங்க அடி பேத்து போடு. அவங்க கிடைச்சா உடனே சொல்லணும். உனக்கு கொடுத்தது பாதி அவனுக்கு இருக்குடா மீதி கையில மட்டும் சிக்கனா பெரிய ரோடு எடுத்து சொருவிடுவேன்டா சொருவி டேய் தல்றா எல்லா தெருவையும் செக் பண்ணணும் அவனுக்கு இந்த ஊரை விட்டு போயிடக்கூடாதுடா எங்கல குறிக்க வாங்கிட்டு வர போன தடிமுதிய காணோம். சரி வாடி போய் பாப்போம். சரி வா. இதோ பாரு எருமை கணக்க ஓடி வந்துட்டு இருக்கு. குறிக்க எதுவுமே வாங்கிட்டு வராம. குறிக்க வாங்கிட்டு வரல. பேசாம இருக்கல நெத்திலி போலீஸ் கிட்ட மாட்டிட்டாம்ல தம்பி அவங்க அப்பா எல்லாம் சுத்தி வளர்த்துட்டாங்களே என்ன பண்றதுன்னு தெரியல நெத்திலி மாட்டி எப்படியாச்சும் மாட்டி போம்ல மாட்டினா கொண்டு குடல எடுத்துருவாங்கல சொதப்பல அலாதடே என்ன சொதப்பல இனி அழுதே செருப்பு பிஞ்சிரும்ல. ஒண்ணுமே புரியல வீட்டுக்கு போக முடியாது. நேரா பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ்ல தப்பிச்சு போயிரோமால. வாங்கல தூக்குங்கள நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய ரவுடி எல்லாம் இல்லைங்க சும்மா ஊதார விட்டு ஊர்ல பாய்ச்சிட்டு இருக்கீங்க வந்தா காட்டானா பசங்க மதிக்கிறானுங்க நீங்க கொஞ்சம் பெரிய மருத்து பண்ணி ஊனராத சொன்னீங்க இப்படியே வாடுறீங்க வாய முறை எச்ச இவ்வளவு நேரம் அவங்க வரலைனா நம்ம வந்திருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காசி அண்ணா ரொம்ப நேரம் ஆகுது. போய் பாரு. சரிண்ணா நான் பின்னாடி வரேன். சார் நான் போய் ஒரு குளியல போட்டு வந்துட்டா இல்ல வேணாம் இந்த பக்கம் திரும்புங்களா சரிடே டேய் காசி அந்த பசங்களை யார் பிடிச்சு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம்னு ஊர்க்காரங்களுக்கு சொல்லு. சொல்லிடுறேண்ணா நீங்க கண்டிப்பா சேரணும் நீங்க சேருவீங்களே சொதப்புல வேணாம்டே சொதப்புல சொன்னா கேளுடா நீங்க சேரணும் சொதப்புல நீங்க சேருவீங்க ஐயோ போவாதுல എന്താ എന്ത് വേണം ഓപ്പിച്ചിട്ട് ഉള്ളവെല്ലാം ഇവിടെ നിൽക്കണം ഇല്ലെങ്കിൽ അപ്പുറത്ത് പോയിക്കോ ഡോക്ടർ വന്നെങ്കിൽ വഴക്ക് പറയും முடியலடா சரவணா ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் பொறுத்துக்கிறமியா. ஏடே கணேசா பக்கத்துல டீ கடை இருந்தா ஒரு டீ பண்ணு வாங்கிட்டு வாடே. சரியில்ல என்கிட்ட சில்லற இல்லல. என்கிட்ட காசு இருக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன்ல சரியில்ல சீக்கிரம் வந்துரு. இந்தாடே இந்த ரம்யா லே விசாரிச்சல பக்கத்துல தான் கோர்ட் இருக்கான் ஏதாவது கோயில்ல போய் தாலியை கட்டிட்டு கோர்ட்ல போய் சரணடைஞ்சிருவோண்டி ஒரு ஊசி போட்டு போயிருவோம் டே. என்ன பவானி ஓடி போன பொண்ணு எப்படி இருக்கு? என்ன சொல்ற? டென்ஷன் ஆகாத. உன் ஸ்டேட்டஸ் கேரளா கிள்ளிப்பாளையம் தர்மாஸ்பத்திரி கியூல நிக்குது. பரக்காப்பியும் பொறையும் சாப்பிடுது. பாவண்டா உன் ஸ்டேட்டஸ். ஏய் வீட போட. சரவணா சரவணா எங்கடா போன எங்கடா போன மன்னிச்சிடு ரம்யா. ஒவ்வொரு தடவை இப்படிதான் பண்ற இந்த நேரத்துல போய் ஏன் இப்படி கோச்சிக்காத. மன்னிச்சிடு ரம்யா. போடா கோவப்படாத. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரம்யா. என்னையோட உனக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு ரம்யா. சரவணா இனிமே யாரும் நம்மள பிரிக்க முடியாது சரவணா.
பொறுக்கி நாய ஒரு வாரமா என்ன நிம்மதி இல்லாம சுத்த வச்சுட்டா ஒன்னு கொல்லாம விட மாட்டேன். என்ன காரியம் பண்றீங்க? இது கோர்ட். நம்ம ஸ்டேட் வந்திருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நம்ம எல்லாரும் உள்ள போகணும். காசை கொஞ்சம் எடுத்து சொல்லு. அவசரப்படாதீங்க, நம்ம ஏரியால போய் பாத்துக்கலாம். சொன்னா கேளுங்க. இப்போ என் பொண்ணு மேஜர் ஆகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி பிடிச்சாலும் இவன் கிரிமினல் தான். கேஸ் தான். புரிஞ்சுக்கங்க. முதல்ல எடுத்து தூங்குடா. இங்க பாருமா, நான் சொல்றத கேளுமா. உங்க அப்பா சமாதானப்படுத்தி இஷ்டப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. வா, சொன்ன கேளு. வா, ஏறுமா, ஏறு. டேய், கொண்டு போங்கடா அவனை. டேய், நீ சீக்கிரம் வண்டியாரா.